கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். விஜய் அரசியலுக்கு வந்ததுனால 500,000 வாக்குகள் கூட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய நிலைக்கு போகும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால கட்சிகள் நம்ம சேர நமக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாகும் அப்படின்னு முதல்வர் நினைக்கிறதாகவும் அதனால கட்சிகளை சேர்த்துக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? திரு விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறார். சரி, அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம், தவறில்லை. அவருக்கு என்ன பலங்கிறத எப்படி நீங்கள் தீர்மானிக்க முடியும்? இப்போது எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளில் தேர்தலில் பங்கு பெற்ற கட்சிகளில் ஒவ்வொரு கட்சியோடைய பலம் பலவீனம் என்னங்கிறது பொதுவாக ரொம்ப துல்லியமாக விவரிக்க முடியலன்னா கூட ஓரளவுக்கு இந்த கட்சிக்கு என்ன பலம் இருக்குன்னு, இத்தனை சதவீத வாக்குகள் இருக்குது, என்ன பலம் இருக்குன்னு பண்ணுவேன். விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கார். தேர்தலில் அவர் இன்னும் பங்கு பெறலை. இதுதான் முதல்ல அவர் தேர்தலில் பங்கு பெற போகிறார். அவருடைய என்ன பலம் அவருக்கு என்ன பலவீனங்கிறது இப்போ நம்மளால் யாராலையும் யூகிச்சு சொல்ல முடியாது. தேர்தலுக்கு பிறகு தான், வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகு ரிசல்ட் வர அன்றைக்கி தான் என்ன பலம்னு தெரியும். அவரை கண்டு நாங்கள் அஞ்சலை. அவர் எங்களுடைய எதிரியும் அல்ல. அவருக்காக அவர் ஒரு அணி, அவர் தனியாக நிற்கிறாரு, அல்ல யாரோட சேர போகிறாரு என்னன்னுலாம் தெரியாது. அவருக்காக பயந்துக்கிட்டு இதெல்லாம் நாங்கள் சேர்க்குறோம் அப்படின்னு அதுக்கு அர்த்தப்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியமும் கிடையாது. தமிழ்நாட்டில் இப்போ சீமான் ஒரு அணி இருக்கார், தனித்து போட்டி போடுறாரு. இப்போ விஜய் வர்றாரு, அவர் ஒரு அணியில் போட்டி போடுறாரு. போட்டி யதார்த்தமாக இயல்பான போட்டி யாருன்னு தெரியும். தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். போட்டி யாருக்குமான போட்டி. பிஜேபி தலைமையில் அமைந்திருக்கிற அதிமுக தலைமையில் அணி கிடையாது. பிஜேபி தலைமையிலான அணி, திமுக தலைமையிலான அணி, இந்த இரண்டு அணிகளுக்கு மத்தியிலே தான் போட்டி இந்த தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில். மற்றவங்க இன்னும் பல பேர், எத்தனை பேர் ஒன்றா நிற்கலாம், இன்னும் புதுசாக கூட நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம், அது வேறு விஷயம். அதை கண்டு நாங்கள் பயப்படல. அதை சொல்லி யாரையும் அவங்களாம் வர்றாங்க, விரும்பி வர்றாங்க. அதாவது பிஜேபியினுடைய அபாயத்தை உணர்ந்து அது ஒரு ஆபத்தான சக்தி என்பதை முற்றிலுமாக அறிந்து அங்கே ஆதரவளிக்கக்கூடாது அப்படின்னு அதிலிருந்து விலகி அவங்கவுங்களும் வந்து சேர்றாங்க. அதான் சேர்த்துக்கிறோம். இதில் என்ன கஷ்டம் என்ன இருக்குது? உங்களுக்கு வருத்தம் ஒன்றும் இல்லையா? எனக்கு ஒரு வருத்தமும் கிடையாது. எனக்கு ஒரே ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி சுத்தமாக துடைத்தெறியப்பட்டது. அதுதான் இந்த தேர்தலில் எனக்கு இருக்கிற மகிழ்ச்சி. அதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ, எப்படியெல்லாம் பணியாற்றணுமோ, எவ்வளோ தியாகம் பண்ணணுமோ. இப்போ ஒரு சீட்டு குறைஞ்சிருக்குல்ல, அது ஒரு தியாகம். எங்களை பொறுத்த மட்டும் அது ஒரு தியாகம். அது என்ன தியாகத்தை வேணுமோ, உயிரை விட வேணாலும் கொடுப்போம். ஏன்னா நாங்கள் சொல்கிற ஆர்எஸ்எஸ் வெறும் சீட்டு அல்ல. சட்டமன்றத்தில் எல்லாம் 10 சீட் எடுக்க வர்றாங்க, 4 சீட்டு வர்றாங்க, ஆட்சி, அது அல்ல பிரச்சனை. தேசத்திற்கு ஒரு அபாயகரமான, ஒட்டுமொத்த தேசத்திற்கு ஒரு அபாயகரமான சக்தியாக நாங்கள் பார்க்குறோம். எங்கள் பார்வையில், கம்யூனிஸ்ட் கட்சி பார்வையில், இந்த நாட்டிலேயே மிகப்பெரிய மோசமான அபாயகரமான சக்தி ஒரு அரசியல் இயக்கம் அப்படின்னா ஆர்எஸ்எஸ். அதனால் இயக்கப்படுகிற பாஜக. அது வெற்றி பெறக்கூடாது, அது கால் ஊன்றக்கூடாது. தமிழ்நாட்டில் கால் ஊனாமல் வச்சுருக்கிறோம். அது தொடர வேண்டும். அது கால் ஊன்றினால் நாட்டிற்கு ஆபத்து. கால் ஊனிட்டாங்களே, 4 எம்எல்ஏக்கள் இருக்கு. இப்போ இருக்கட்டா, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இந்த தேர்தலில் அதிகம் எல்லாம் பண்ணிடுவோம்.